கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, யாக்கோபு 1 அதிகாரம் 17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தை நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம்தான். அப்போ நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள், பர்ஃபெக்ட் கிஃப்ட் எல்லாமே குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் எங்கிருந்து வருதா? பரத்திலிருந்து நமக்கு உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருது. அவர்கிட்ட மாறுதலும் கிடையாது, வேற்றுமையின் நிழலும் கிடையாது. இதை நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இப்படி பரத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு கிடைக்குது. எத்தனையோ விதங்கள் நன்மையானவைகளை நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு செய்யும் போது பரத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவனினோடு பிரத்யட்சமாய் பேசின ஒரு வார்த்தை, ஒருவேளை இன்றைக்கு யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, உங்க ஒவ்வொருத்தரோடும் கூட தேவன் இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். மத்தேயு 5 அதிகாரம் 11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ இன்றைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கலாம். அவரை நேசிக்கிறது நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி வித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர்ல அவங்க பொய்யாய் எந்த ஜனங்கள் சொன்னாலும் நீங்க தான் யாரா? பாக்கியவான்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நல்லது தானே செய்யறேன், நல்லது தானே பண்றேன், ஆனா எனக்கு ஏன் எதிரா இந்த ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு ஏன் எதிரா எனக்கு இப்படி பேசுறாங்க, என்னை ஏன் இவ்வளோ துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா, தேவன் சொல்லுகிறார், நீங்க தான் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்ததானால் ஆச்சரியப்படாதீர்கள், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள்னு சொல்லி தேவன் சொல்றார். அப்போ ஒருவேளை நீங்க இன்றைக்கு இருதயத்துல உண்மையா அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து எல்லாரையும் நேசித்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நீங்க விரும்புறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட தீமையான வார்த்தைகள், தீமையான மொழிகள், உங்களுக்கு ஒரு நிந்தனை, துன்பம் இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு நீங்க களி கூறணுமா. பரலோகத்துல உங்க பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்குமா. அப்போ நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து உண்டாகி நமக்கு வருதுன்னா, இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்த உங்களுக்கு பரலோகத்துல இருந்து உங்களுக்கு மிகுதியான நன்மைகளும் வந்து சேரும் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அதனால நீங்க என்ன செய்யணும்? எதை பத்தியும் நீங்க திங்க் பண்ணாம அவருக்குள்ள நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற பலன் அது மிகுதியா இருக்கும். நீங்க எப்பவும் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரமே நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமாய் நம்ம இந்த பலன்களை பெற்றுக்கொள்வோம் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலும் குறிப்பாய் அப்பா, உங்க நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்லப்பட்டு அதி நிமித்தம் துக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் பேசி இருக்கிறீர் தகப்பனே. அந்த வார்த்தையின்படி பரலோகத்தில் அந்த பலன் அவர்களுக்கு மிகுதியாய் இருக்கிறதுனால இந்த நாள்ல இருந்து அப்படிப்பட்ட ஜனங்களுக்குரிய அந்த நன்மைகளை நீர் பரத்திலிருந்து நீர் கொடுக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மற்றவர்களுக்கும் உம்மை நேசிக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன், நான் உன்மேல் அன்பாய் இருக்கும்படி அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன், அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.